ஹாய். இன்னைக்கு வணங்கான் அந்த படத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வணங்கான் இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒரு குறைபாடு இருக்கு. ஒரு பிறப்பினால் மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி ஒரு இதுல பொறக்குறாரு. அது போக அவர் சுனாமியால தாய் தந்தையர இழந்த ஒரு பெர்சன். அவர் ஊருக்குள்ள ரொம்ப கோவக்காரரா இருக்காரு. எந்த தப்புனாலும் அடிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சா அடிக்கிறாரு. அந்த பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. அந்த மாதிரி டைரக்ட்டா ரூடா நடந்துக்கிறதுனால இவர் காம் பண்ணணும்னு சொல்லி, அதனால இவர ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரமத்துல சேர்க்குறாங்க. சேர்க்குறாங்கன்னா, அவர் வேலைக்கு சேர்க்குறாங்க. வேலைக்கு சேர்றாரு. வேலை பார்க்குறாரு. அங்க ஒரு விஷயம் நடக்குது. அதனால அவர் என்ன ரியாக்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அவர் எங்க கொண்டு போகுது. கடைசியில என்ன நடக்குது. இதுதான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் இது பாலா அவங்களோட படம். ஸோ அப்படிங்கும்போது அவரோட படம் என்ன பேட்டர்ன்ல இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பாலா ஒரு மாரி அக்ரஷனா எடுக்காரு. ஒரு மாரி ரூடா இருக்காரு. பட் என்ன ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் நிறைய ரசிக்கிற மாரி சீன்ஸ் எடுக்குறாரு. அதாவது அக்ரஷன்ல இல்ல. அவரோட கேரக்டர்ஸ் படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன். அவனிவன் எடுத்துக்கோங்க. விஷால், ஆர்யா 2 பேர் கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கு? அதே மாதிரி அவரோட ஐனஸ்னு ஒரு கேரக்டர் வைக்கிறாங்க. அந்த ஐனஸ்ன்ற கேரக்டர் இவங்க எல்லாம் ஒண்ணா இருக்கும்போது ஒரு காமெடி கேரக்டர். பட் அந்த கேரக்டர் மக்கள் கிட்ட வரும்போது அது இவங்களையே ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி, இவங்களுக்கே அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி தனிமையில இருக்கும்போது ஒரு காமெடி கேரக்டர். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாரதா பட்டேல பாத்தீங்கன்னா, வரலட்சுமி அவங்களோட கேரக்டருமே பாத்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு விஷயம் பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், பேசுற ஸ்டைலா இருக்கட்டும், பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும். So இந்த மாதிரி ரசிக்கிற மாதிரியே எடுக்கிற மாதிரி இந்த படத்துலயும் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இன்ட்ரோ சீனா இருக்கட்டும், ஹீரோயினுக்குன்னு ஒரு சில போர்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ அந்த போர்ஷன் எல்லாமே ரொம்பவே ரசிக்கிற மாதிரியும் நல்லாவும் இருக்கும். அதான் அவரோட ஒரு டச்சா அதை கரெக்டாவே அதுல பண்ணியிருக்காரு. நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இதுல என்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா, இது ஸ்பாயிலர் அலர்ட் தான், நான் சொல்லிடுறேன். அப்படின்னா இவங்க அருண் விஜய் ஒரு விஷயத்துக்காக ரியாக்ட் ஆகுறாரு. அந்த விஷயத்த பேசிக்கலாம், இல்லைன்னா அதை போலீஸ்ட சொல்லலாம். ஏன்னா இங்க குற்றங்கள் புரியுது. இது சின்னதா பண்ணாலும் அது குற்றம் தான். அதுக்கு தண்டனை அதுவா கூட இருக்கட்டும். பட் என்னன்னா இது ஏன் போலீஸ்ட சொல்லக்கூடாது? ஏன் இந்த மாதிரி இவங்களே ஏன் பனிஷ் பண்ணணும்? அந்த ஒரு விஷயம் இது கிளியர் கட்டா இல்ல. தங்கச்சிட்ட சொல்லக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு. இந்த மாதிரி நீ சின்ன பொண்ணு, நான் சொல்லக்கூடாது, அது அசிங்கம் அப்படின்னு. ஏன் அதை ஒரு அதாவது அந்த பொண்ணுங்களுக்கு அசிங்கமாயிடும் அப்படின்றதுனால நினைக்கிறாரா அப்படின்றது கிளியர் கட்டா தெரியல. அந்த ஒண்ணுதானே தவிர, அது போக பாத்தீங்கன்னா, இன்னுமே இந்த கேரக்டரை சில சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். நல்லா எழுதி இருந்திருக்கலாம். பட் என்னன்னா, இவரோட மத்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் மத்தபடி இன்ட்ரோல் பிளாக்கா இருக்கட்டும், அண்ட் நடுவுல சில இன்ட்ரோலுக்கு அடுத்து வர சில போர்ஷன்லாம் இருக்கட்டும், ரொம்பவே சுவாரஸ்யமா விறுவிறுப்பா போயிட்டே இருக்கும். பட் என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸ்ல ஒரு ஆட் வச்சே ஆகணும், ஒரு சோகத்தை நான் உள்ள வைக்கணும்ன்ற ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லி ஒரு விஷயம் வச்ச மாதிரி தான் இந்த படத்துல இருந்ததே தவிர, இது ஓகே இதனால நடந்திருக்கும் அப்படின்னு கரெக்டா எந்த ஒண்ணுமே அதுல இல்ல. அது ஒண்ணு நடக்குது. அது ஓகே கடைசியில சோகமா வைக்கணும் அப்படின்றதானே தவிர, இது அது நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அது நடக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா, அதுல சொல்லிடுறேன். இப்ப அந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா, அண்ணன் கூட பேச மாட்டேன்னு சொல்லி ஆசிரமத்துல போய் இருக்கா. இருக்கும்போது அண்ணனுக்கு என்ன நடக்கு, கோர்ட்ல தீர்ப்பு என்ன நடக்குன்னு ஏன் அதை ஏன் பார்க்க மாட்டாங்களா? ஏன் அவ்வளவு பாசமா இருக்கக்கூடிய ஒருத்தர் யாரா இருந்தாலும் அதான் பண்ணுவோம். அண்ணனுக்கு கோர்ட்ல கேஸ் நடக்குன்னா என்ன தீர்ப்பு சொல்றாங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் என்னன்ற ஆக்ஷனை எடுப்பாங்க. மேக்சிமம் இந்த மாதிரி முடிவுக்குள்ள போனாங்கன்னா, எதுவுமே தெரியாம இவங்க வாட்டுக்கு டைரக்டா போய் இது பண்றது, அந்த அதான் சொல்றேன்ல, அந்த ஒரு சில கதாபாத்திரங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டீடைல் பண்ணிருக்கலாமோ அப்படின்றதான். அண்ட் ஓவராலா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமான அவரோட ஸ்டைல்ல நல்ல ஒரு படைப்பா இந்த வணங்கான் படத்தை அவர் படைச்சிருக்கிறாரு.